Please I call Al-Hafiz Tahir Afzal to give motivation speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. புழுவிற்கு மீன் ஆசைப்பட்டது, மீனுக்கு சிக்கியது புழு. மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான், மனிதனுக்கு சிக்கியது மீன். அப்போ புழுவிற்கு ஆனாலும் காத்திருந்தது புழு. மனிதன் மண்ணுக்குள் வரும் வரை யாரும் யாரை விட தாழ்ந்தவரும் இல்லை, யாரும் யாரை விட உணர்ந்தவரும் இல்லை என்று முழங்கினார் கண்ணதாசன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய உலகத்தில் நம்ம எப்படியாவது பிறருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நாம் நிற்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் புகழ் வாடகை புகழ் வாசகம் நாம் சூட வேண்டும் என்கின்ற நியதி ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளால் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நிறைய பேர் உயர்ந்து போவாங்க, ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் சரிந்து விடுவார்கள். நான் உங்களை எவ்வாறு இருக்க சொல்லவில்லை, வாழ்க்கையில் முன்னேறியவர்களின் தத்துவ வாக்கியங்களை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கின்றேன். முதலாவது கூறுறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பலன். எப்போ நமக்கு அதை விட்டு நாம் நீளுகின்றோமோ, எப்போ நம்ம அதை விட்டு நம்ம மாறுகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் உணர ஆரம்பிக்கின்றோம் என்பதாக சொல்கிறாங்க. ஒரு தடவை ஒரு மீன் அது தன்னுடைய அம்மா மீன்கிட்ட போய் கேட்டுச்சான், அம்மா அம்மா எங்கேயோ தண்ணி இருந்தால் தான் நம்ம உயிரோடு வாழ முடியும்னு சொல்கிறீங்க, நம்ம வாழ்கிறதுக்கு தண்ணி தான் ரொம்ப அவசியம்னு சொல்கிறீங்க, ஆனால் தண்ணியை என்னால் பார்க்கவே முடியலையே, எனக்கு எடுத்து காமிங்கல தண்ணியன்னு கேட்டது. அப்போ அம்மா மீன் சொல்லிச்சான், நம்ம இருக்கிறது தான்ப்பா தண்ணி, இதில் தான் நம்ம இருக்கிறோம். உடனே திரும்ப அந்த சின்ன மீன் நேராக தன்னுடைய அப்பா மீன்கிட்ட போய் கேட்டுச்சான், அப்பா தண்ணி இருந்தால் தானே நம்மளால் வாழ முடியும், ஆனால் அந்த தண்ணியை தான் என்னால் பார்க்க முடியலையே என்று கேட்ட உடனே அப்பா மீன் சொல்லிச்சான், தன்னுடைய வாழையெல்லாம் அசைச்சிங்க பார்த்தியா, இந்த இடத்துல இப்படியெல்லாம் ஆடுது தெரியுமா, இதுதான் தண்ணி அப்படின்னு சொன்னிச்சான். இன்னமும் எனக்கு விளக்கம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன மீன் ஒரு சுறா மீன் வருது, அந்த சுறா மீன்கிட்ட போய் நேராக கேட்டுச்சான், இந்த மாதிரி என்னுடைய அம்மா அத்தைகிட்ட கேட்டேன், தண்ணினா என்னங்கிறது எனக்கு அவங்க சொல்லி விளக்கலை, எனக்கு தண்ணியை முதல்ல காட்டுங்க, தண்ணினா என்னன்னு எனக்கு தெரியணும். உடனே சுறா மீன் அந்த மீனை தன்னுடைய முதுகுக்கு மேலே ஏற்றி அப்படியே கடலுக்கு மேலே வந்து நீந்துச்சான். மேலே வந்து நின்ற உடனே தண்ணி இல்லாமல் அந்த மீன் தவிக்க ஆரம்பிச்சது. திரும்ப அதுக்கப்புறம் சுறா மீன் அதை தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சொல்லிச்சான், இப்போ தெரியுதா உனக்கு தண்ணி எது என்று கேட்ட உடனே அப்பொழுதுதான் அந்த மீனுக்கு புரிந்ததாம், இவ்வளவு ஆண்டு காலங்களாக நாம் இருந்து உயிர் வாழ்வதற்கு இருந்த இடம்தான் தண்ணீர், எப்பொழுது அது நமக்கு கிடைக்காமல் போகின்றதோ அப்பொழுதுதான் அதை பற்றிய நினைவுகள் நமக்கு வரும் என்பதை அது உணர்ந்ததாம். இன்னைக்கு மதரசாவில் எல்லாருமே ஊடி சூடி அமர்ந்திருக்கிறோம், இன்னைக்கு நமக்கு இதனுடைய பலன் தெரியாது. எப்போ இது இல்லாதவர்கள் எப்படி வாடுகின்றார்களோ அதை பார்க்கும் பொழுதுதான் இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய நிஅமத், கதருன் நிஅமத் பாத சவால் என்கின்ற உதாரணத்தை இந்த மீன் நமக்கு விளக்கி கொடுக்குது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து சொல்றாங்க, உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், நீங்க நல்லதை தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. ஒரு குருவிடத்துல போய் ஒரு சிசியரை கேட்டாரா, ஐயா நல்லதையும் கெட்டதையும் கடவுள் தானே படைச்சாரு, அப்போ எப்படி நம்ம ரெண்டுத்துல எதனாலும் எடுத்துக்கிடலாமே, அப்படி நல்லதை தான் எடுக்கணும்னா கடவுள் நல்லதை மாத்திரம் படைத்திருக்க வேண்டியது தானே, எதற்காக அவர் தீங்க இதையும் சேர்த்து படைச்சிருக்கிறாரு, நம்ம எடுத்து வாழணுங்கிறதுக்காண்டி தானே அப்படின்னு கேட்டப்ப இப்போ குரு அமைதியாக இருந்தாராம். அடுத்து அவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஹாஸ்டலில் உங்களை மாதிரி அவங்களும் தங்குறாங்க. அந்த நேரத்தில் வாட்ச்மேன் இருக்கிறாரு ஹாஸ்டலில், அவர் எப்போதுமே நைட்டு படுக்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்துட்டு எல்லா மாணவர்களையும் குடித்ததுக்கப்புறம் படுக்க வைப்பார். அப்போ அந்த மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. இந்த மாணவருக்கு கொடுக்குற இடம் வந்த உடனே அப்போ குரு சொல்கிறாரு, அந்த மாணவருக்கு கிளாஸில் சாணியை கரைச்சி கொடுன்னு சொன்னாராம்.
உடனே அதே போல் வாட்ச்மேனும் சாணியை எடுத்து கரைச்சி அதில் நல்ல ஜூஸ் மாதிரி ஆக்கி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த மாணவனுக்கு பயங்கர கோபம். குரு இடத்துல நேராக வர்றான். எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சாணியை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ குரு சொன்னாராம், எப்பா பாலையும் சாணியையும் பசுதானே தருது, அப்போ நீ ஏன் பாலை எடுத்துட்டு சாணியை விட்டுட்ட என்று கேட்ட பொழுதுதான் அந்த மாணவனுக்கு விளங்கியதாம், இறைவன் நல்லதையும் படைத்திருக்கின்றான், தீயதையும் படைத்திருக்கின்றான். அதை விளங்கி நல்லதை எடுப்பதற்காக நமக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான் என்பதை அந்த மாணவன் அந்த நேரத்தில் உணர்ந்தாராம். கண்ணியமானவர்களே, அடுத்து நமக்கு சொல்றாங்க, நல்லவங்க நல்ல விஷயங்களை நம்ம பெரிய அளவில் எடுத்துக்கிடணும். நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், கிடைச்ச உடனே எப்போ கிடைக்குதோ அப்போவே நம்ம பெரிய அளவில் நம்ம எடுத்துக்கிடணுமா. ஒரு குரு இடத்துல அதே போல் ஒரு மாணவன் போகிறாரு. அந்த குரு இடத்துல போய் கேட்டாராம், குருவே எவ்வளவோ உபதேசங்களை எனக்கு நீங்கள் உரைக்கிறீங்க, எத்தனை நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, என் வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படவே இல்லையே என்று கேட்டார். உடனே குரு சொன்னாராம், நான் சொல்கிறத நீ செய்ய, உன் வாழ்க்கையில் அது பிரயோஜனம் அளிக்கும். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, நான் உடனே எடுத்து செய்கிறேன். உடனே குரு சொன்னாராம், தண்ணியில் உப்பை கரைச்சி குடின்னு சொன்னாராம். உடனே மாணவர் நேராக வீட்டுக்கு போகிறார். ஒரு குவளை எடுக்கிறாரு, அதில் தண்ணியை ஊற்றுறாரு, உப்பை போட்டு கரைக்கிறாரு. குரு சொன்னார், இதை செஞ்சால் நமக்கு நல்ல பாடம் வரும்னு சொன்னார். நிறைய உப்பு எடுத்து போட்டுருவோம், நல்ல நம்ம அதில் பிசைஞ்சு நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல கல்வி அறிவு உண்டாகும்னு சொல்லி அதை எடுத்து குடிக்கலான்னு வாயில் வைக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த உப்பினுடைய அந்த இது தாங்க முடியாமல் வாமிட்டே வந்துடுது. நேராக குருவிடத்தில் வர்றாரு. ஐயா, இந்த மாதிரி செய்ய சொன்னீங்க, ஆனால் அந்த மாதிரி என்னால் செய்யவே முடியலை. நானும் அந்த இடத்துல உப்பை போட்டு கரைச்சி குடிச்சு பார்க்குறேன், எனக்கு வாமிட்டு தான் வருதே தவிர நீங்கள் செய்கிறத நீங்கள் சொல்கிறத என்னால் செய்யவே முடியலை. உடனே குரு சொன்னாராம், நீ எப்படி செஞ்சேன்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், வீட்டுக்கு போனேன், ஒரு பவுலில் எடுத்து அதில் எடுத்து தண்ணியை ஊற்றுனேன், அங்கே இருக்கக்கூடிய உப்பை கரைச்சி நான் எடுத்து குடித்தேன். அப்போ தான் அந்த குரு அவரை பார்த்து சொன்னாராம், எப்பா நான் உன்னை தண்ணியில் உப்பை கலந்து குடிக்க வேண்டும் என்று தானே நான் சொன்னேன். ஒரு பவுலில் எடுத்து நீ குடிச்சுக்கிட்ட, இதுவே நீ ஒரு நதியிலே கலந்து குடித்திருந்தால் நீ அந்த தண்ணீரை நீ குடித்திருப்பாய். இதை போன்றுதான் என்னிடத்திலிருந்து நீ பெறக்கூடிய உபதேசங்களை ஒரு சிறிய பவுலுக்குள்ளால் அடைப்பதை போன்று அடைக்கின்றாய். பிரயோஜனம் அல்லாமல் போகிவிடுகிறது. பரந்த உள்ளமாக நதியை போன்று என் உபதேசங்களை நீ எடுத்துப்பார், உன் வாழ்க்கையில் பிரயோஜனம் அளிக்கும், நீ பிரகாசிப்பாய் என்பதை சொல்லிக் கொடுத்தாராம் அந்த குருநாதர். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு பயனளிக்காமல் போகிறதுக்கு இதுதான் நமக்கு காரணம். அடுத்ததாக ரெண்டாவது சொல்கிறாங்க, நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றவங்களை பார்த்து செய்யணும்னே நினைப்பாங்க. அப்படி செய்கிறத விட்டுருங்க, உங்களுக்கு என்று எது நியமிக்கப்பட்டதோ அதிலே நீங்கள் திறமையானவர்களாக வாருங்கள் என்பதாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை ஒரு காட்டில் சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கு பக்கத்து நாட்டுக்கு போகணும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த காட்டில் இருக்கிற எல்லா மானையும் அந்த சிங்கம் தின்னு போயிடுச்சு, ஒரு மானு கூட மிச்சம் இல்லை. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போனால் அந்த இடத்துல மான் கறி கிடைக்கும். இப்போ மான் இல்லாமல் போனதுனால மற்ற மிருகங்கள் எல்லாம் பலியாக போயிடுது. உடனே இந்த இடத்துல சிங்கம் நினச்சிச்சான், எந்த மிருகத்தை சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு பசி அடங்கிறது இல்லை, சுவையாக இல்லை, பக்கத்து நாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுக்கலாம். உடனே சிங்கம் நினச்சிச்சு, பக்கத்து நாட்டுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட சிங்கங்கள் இருக்குமே, அவங்களையெல்லாம் எப்படி வெற்றி கொண்டு நாம் அந்த இடத்துக்கு போகிறது. அப்போ சிங்கம் சொல்லிச்சான், அதனுடைய வசப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் அழைச்சி இந்த மாதிரி பக்கத்து நாட்டுக்கு போர் செய்ய போகிறோம், யாரெல்லாம் என் கூட வாரீங்க, திறமையானவர்களை மட்டும் நான் தேர்ந்தெடுப்பேன் என்பதாக அந்த சிங்கம் சொன்ன உடனே ஒவ்வொரு மிருகங்களும், எப்பா இனிமேதான் நமக்கு விடுவிப்பே கிடைக்க போகுது, சரி சிங்கத்துக்கு கூட நம்ம தோஸ்து ஆகிட்டோம் அப்படின்னா, சிங்கத்துக்கு கூட நட்பாயிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஆபத்தும் நமக்கு வராது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மிருகமும் தன்னுடைய டேலண்ட்டை காமிக்குது. முதலாவதாக வந்தது பார்த்தீங்கன்னா குரங்கு வருது. குரங்கு நின்ற உடனே அது ஒவ்வொரு மரமாக எந்திரிச்சு தாவுதை பார்த்த உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ தான் கரெக்டான ஆளு, நம்ம போகக்கூடிய இடத்துல எங்கேயாவது எதிரிகள் வராங்களான்னு பார்த்து மரத்துக்கு மேலே ஏறி சொல்றதுக்கு நீ தகுந்தவன், எனவே உன்னை நான் தேர்வு செய்கின்றேன், என் படைக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கூப்பிட்டுக்கிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ஒரு சிறுத்தை வந்துச்சான்.
சிறுத்தை மிக வேகமாக ஓடி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியதாம். அப்போ சிறுத்தை தன்னுடைய வேகமாக ஓடி திறமையை வெளிப்படுத்ததை பார்த்த உடனே சிங்கம் சொல்லிச்சான், நீ தான் வேட்டையாடுவதில் மிக திறமையானவன், உன்னை வச்சு பயன்படுத்தி பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை இறைகளை எல்லாம் நான் பிடிச்சு கொள்வேன், நீ எனக்கு தேவையானவன் என்று சொல்லிச்சான். இதையெல்லாம் தூரத்தில் நின்று ஒரு பச்சை உந்தி பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ சிங்கம் பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரங்கு செய்கிறத பார்த்துச்சு, அதை எடுத்துக்கிருச்சு. சிறுத்தை செய்கிறத பார்த்துச்சு, அதனுடைய திறமையை அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. இப்போ நம்மளும் குரங்கை போல அதே போல சிறுத்தையை போல செஞ்சோம் அப்படின்னா நம்மளும் சிங்கத்து கூட போயிடலாமே, அந்த போரோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து இருந்துக்கிடலாமே அப்படின்னு சொல்லி பச்சைவந்தி நேராக போய் குரங்கு மாதிரி மரத்துக்கு மேலே ஏறி இன்னொரு மரம் தாவலான்னு பார்த்துச்சா, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே சிங்கம் அப்ஜெக்ட் பண்ணிக்கிருச்சு, நீலாம் தேவையில்லை. அடுத்து திரும்பவும் அந்த பச்சந்தி வருது, வந்துட்டு இப்போ ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு திரும்ப வருது, நின்று சிறுத்தையை போல நான் ஓடி காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுச்சு. ஒரு கால் அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயும் சிறுத்தை எங்கேயோ போயிருச்சு. அப்போ அந்த பச்சைவந்தியை திரும்பவும் ரிஜெக்ட் பண்ணிக்கிருச்சு அந்த சிங்கம். பச்சைவந்தியை பார்த்து சொல்லிருச்சு, இனிமேல் இந்த இடத்துல நீ வந்துடாத, வந்துட்ட அப்படின்னா உன் சொல்லியை நான் முடிச்சிருவேன். உடனே பச்சைவந்தி போயிருச்சு. போன உடனே அப்படியும் அந்த பச்சைவந்தி பின்னாடி போய் நின்றுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கரடி வருது சிங்கத்துக்கு முன்னாடி, அது நேராக ஒரு மரத்தையே அப்படியே சாய்ச்சிருது. சாய்ச்சதை பார்த்த உடனே எவ்வளோ பெரிய பலமுடையவனாக நீ இருக்கிற, நீ இருந்த அப்படின்னா எந்த ஒரு எதிரியும் என்னை தாக்க மாட்டான், என் கூட நீ எப்போதுமே இருக்கணும்னு சொல்லி கரடியையும் தனக்கு எடுத்துக்கிடுச்சு சிங்கம். உடனே பச்சைவந்தி பார்க்குது, இனிமேல் எல்லாத்தையும் விட்டு தள்ளிடலாம், இந்த கரடி தான் நம்மளுடைய டார்கெட்டு, இதை மாதிரி நம்ம செஞ்சு ஒரு மரத்தை சாய்ச்சி காமிச்சிட்டோம் அப்படின்னா சிங்கராஜா நம்மளை எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு முன்னாடி போய் நின்று கரடியை போல கர்ஜனை செய்த மாதிரி அது தன்னுடைய கையை வச்சு ஒரு மரத்தை அடிச்சு பார்க்குது. மரம் சாயலை. உடனே சிங்கத்துக்கு பயங்கர கோபம் வந்துடுது. கோபம் வந்த சிங்கம் அப்படி கரிச்சுக்கிட்டு போய் அந்த பச்சந்தியுடைய கதையை இதோட முடிச்சிடலான்னு சொல்லி கடிக்கிறதுக்கு போகும்போது பச்சந்தி அப்படியே விரைச்சி போயிடுது. விரைச்சி போயிட்டு அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த பொருளில் சாய்ச்சிருக்கோ அந்த பொருள் மாதிரியே கலரில் மாறிடும். உடனே பயந்து போய் அந்த இடத்துல மரத்து கிளை மாதிரியே மாறிடுச்சு. சிங்கம் வந்த சிங்கத்துக்கு அது அடையாளமே தெரியலை. என்னடா பச்சவந்தியை பார்த்தோம், இங்கே தானடா இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல என்று பார்த்த உடனே அப்போ தான் திரும்ப பச்சவந்தி வந்துச்சு. வெளியில் வந்த உடனே இதை பார்க்குது சிங்கம். என்ன பண்ணன்னு கேட்டப்ப இந்த மாதிரி நான் மறைஞ்சிட்டேன். அப்போ தான் சிங்கம் சொல்லிச்சான், இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு நீதான் மிக தேவையானவன். ஏன் தெரியுமா, மற்றவர்கள் எனது பகைவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்களை ஒற்றனாக நீ எனக்கு எடுத்து சொல்வதற்கு உன்னையே நான் நியமிக்கின்றேன் என்பதாக சிங்கம் சொல்லிச்சான். அப்பதான் அந்த பச்சவந்தி உணருது, இத்தனை ஆண்டு காலமாக அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்னு சொல்லி அவங்கள பார்த்து செஞ்சேன். நான் விளக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். என்றைக்கு எனது திறமையில் நான் வெற்றியை காண்டேனோ அன்றுதான் நான் புறக்கி எடுக்கக்கூடியவர்களில் ஆக்கப்பட்டேன் என்பதாக அந்த பச்சவந்தி நமக்கு உணர்த்திட்டு போகுதான். கண்ணியமானவர்களே, அடுத்து கடைசியாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ இடத்துல போய் நீங்கள் உயர்ந்திருந்தாலும் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். நினச்சி நிற்கலை அப்படின்னா நம்ம உயர்ந்ததற்குண்டான ஒரு அந்தஸ்தை கிடைக்காம போயிடும். உதாரணத்துக்கு ஒரு பறவை போகுச்சான், அதுக்கு ஒரு ரெக்கை உடஞ்சிருந்தது, தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்போ ஒரு பறவை போய் அந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருந்துருந்துச்சான். வெள்ளம் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த தென்னை மரத்துலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாம், மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த தென்னை மரத்துலேருந்து நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நேராக தென்னை மரத்துல போய் கேட்டுச்சான், எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்களா? உடனே தென்னை மரம் சொல்லிச்சான், உனக்கெல்லாம் என்னால் இடம் தர முடியாது, இங்கேருந்து இடத்த காலி பண்ணிடு. உடனே அங்கேருந்து பனைமரத்திடத்துல போச்சான், எனக்கு தங்குறதுக்கு ஒரே ஒரு கூடு கட்ட வேண்டும், அதற்கு எனக்கு அனுமதி கொடுங்களேன் என்று கேட்ட பொழுது பனைமரமும் அதை அடித்து தள்ளி விட்டுருச்சான், நீலாம் எனக்கு தேவையில்லை. அடுத்து ஒவ்வொரு மரங்களாக அந்த பறவை கேட்டு போகுது. எந்த விதமான மரத்திலும் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. கடைசியில் ஒரு ஆலமரம் இருந்துச்சான். அந்த ஆலமரத்திடத்துல போய் கேட்கலாமேன்னு சொல்லி அந்த குருவி போய் கேட்குது, அந்த பறவை போய் கேட்குது. உடனே ஆலமரம் சொல்லிச்சு, தாராளமாக என்று நீ தங்கிக்கிடலாம், உன்னை நீ தான் பாதுகாத்துக்கிடணும்னு சொல்லிடுது. உடனே அதே போல் அந்த பறவை அந்த இடத்துல கூடு கட்டி வாழுது. கொஞ்ச காலங்கள் போகுது. காலங்கள் போக அந்த இடங்களினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது.
பெரிய விதமான சூறாவளி காற்று அடிப்பதை போன்று தெரிகிறது. வெள்ளங்கள் எல்லாம் வருகிறது. இந்த நேரத்தில் எந்த மரங்களையெல்லாம் அந்த பறவை போய் கேட்டதோ, உதவி கேட்டதோ, அத்துணை மரங்களும் சூறாவளி காற்றிற்குள்ளால் அகப்பட்டு ஒடிந்து சரிந்து அந்த இடத்தில் வெள்ளத்தில் மிதந்து கொண்டே வருகிறது. அந்த ஆலமரம் மட்டும் அந்த இடத்துல எந்த விதமான புயலிலும் பாதிக்கப்படாமல் அப்படியே நிற்குது. இதை பார்த்த உடனே அந்த பறவையும் அந்த ஆலமரத்தில் தங்குறதை பார்த்த உடனே ஒடிஞ்சு கொண்டே வந்த அந்த மரங்கள் எல்லாம் சொன்னதாம், இதன் காரணமாகத்தான் இன்றும் நீ நிலைத்து நிற்கிறாய் போல் தெரிகிறது என்ற அந்த ஆலமரத்தை பார்த்து சொல்லிச்சான். அப்ப அந்த குருவி சொல்லிச்சான், நீங்கள் ஆலமரங்களை காட்டிலும் உயர்ந்திருந்தீர்கள், ஆலமரத்தை காட்டிலும் நீங்கள் வானை தொடும் அளவிற்கு உயர்ந்திருந்தீர்கள், நீங்கள் நிலைத்து நிற்கவில்லை. உங்களை விட தாழ்ந்ததாக இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற மனம் இருந்ததால் நிலைத்து நிற்கிறது. நீங்கள் இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அந்த பறவை ஒடிந்து கொண்டிருந்த மரங்களுக்கு உணர்த்தி காட்டியதாம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் உணர வேண்டும், நாம் உயர வேண்டும். உயர்ந்திருந்து நாம் எந்த விதத்திலும் தாழ்ந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். உங்களுக்கு எந்த திறமை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதிலே நீங்கள் சிகரத்தை நீங்கள் தொட வேண்டும். மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு பெரிய IAS அதிகாரி, அவர் ஒரு தடவை ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் போகிறாரு. கடைசியான ஃபைனல் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்கில் போய் நின்ற உடனே அவருக்கு இங்கிலீஷ் பேசவே வரலை. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இவரிடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உனக்கு இங்கிலீஷே பேச வரலை, இங்கேருந்து நீ போயிருன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் பதபதட்ட முகத்தோடு இருக்கிறாரு. அப்போ ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச உடனே, இந்தாப்பா தண்ணி எடுத்து குடி. அவரு சொன்னாரா, இந்த தண்ணியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், எனக்கு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி குடிச்சா எனக்கு பிடிக்காது, சில்வர் கிளாஸ்ல தான் தண்ணி வேணும்னு சொன்னார். சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் உடனே அவங்களாம் டென்ஷன் ஆகி கேட்டாங்களாம், எதில் குடிச்சா என்ன, தண்ணி தானே உனக்கு முக்கியம், எடுத்து குடிச்சிட்டு போக வேண்டியது தானே என்று சொன்ன பொழுது அதை போன்ற அந்த மனோஜ்குமார் சொன்னாராம், எந்த மொழியில் நான் பேசினால் எனக்கு என்ன, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை என் திறமை தானே, திறமையை பார்க்காமல் ஏன் எனது மொழியினை பார்க்கிறீர்கள் என்று கேட்ட உடனே IAS அதிகாரிகள் அவர்களை அப்படியே செலக்ட் பண்றாங்க. அவர் மனோஜ்குமார் சர்மா என்று இந்தியாவிலே ஒரு IAS ஆக நியமிக்கப்படுகின்றார் என்ற வரலாற்றினையும் நான் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.